பண்ணுவா டேய் டேய் ஆமா தர்மராஜ் ஜெயப்பட படி எடியா ஜெயப்பட படி போட முடியாது ஏடா போட முடியாது உனக்கு போட முடியாது ஓ உனக்கு போட முடியாது ஏன் போட முடியாது கல கம்டாடி ஓ மகாராஜா ஜெயப்படா கால்ல கை நிறைய சம்பளம் கொடுப்பாரு நீ எதுக்கான நாய் லைட் வரவே கேதி உனக்கு ஜெய போட முடியாது உனக்கு ஜெய போட்டா என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்ப எடி வந்துட்டு பஞ்சா உனக்கு ஜெய போட பஞ்சா ஏய் கூட்டிட்டு வந்து பை ஏய் உனக்கு ஜெய போட முடியாது அப்ப ஜெய போட முடியாது போட முடியாது போட முடியாது ஏய் போடா கம்டாடி ஏய் ஏன் செருத்தல் விடு சச்சினா பாத்தா பசுமாரா படுத்தி விட்டா நடுமாரா பாத்தா பசுமாரா படுத்தி விட்டா நடுமாரா பாத்தா பசுமாரா படுத்தி விட்டா நடுமாரா சேதா நரவட்டா குமா நான தங்கமே நீ விட்டா கைய பிஞ்சுமா பாத்தா பசுமாரா படுத்தி விட்டா நடுமாரா சேதா நரவட்டா குமா ஏய் கட்டழகி மேடிய பட்டு பூமா நாம கட்டையில படுத்தி விட்டா காசு காக்குமா பட்டகிட காலைய பர்வாட்ட சாட்டமா பட்டகிட காலைய பர்வாட்ட சாட்டமா கூடி வளர்ந்து விட்டா மனிதனுக்கு ஆட்டம் போடுமா அந்த வழியா வரணும், அந்த வழியா போகணும், இந்த வழி வராது. போ அண்ணா போ போயிடு மது மகாராஜா வணங்க நீண்ட செல்லுவதில் ஆய்வு சுகமற்று வந்திருப்பா வரையா என்ன விரிவா தகுத மகாராஜா நெருங்கி முடியல என்ன எப்படி அப்படியே இருக்க கடவுள் விடியர் வருகிறது தாள மேட்டினால போடா லபுவாயா போ ஏய் தங்கைய வணக்கம் எல்லாரும் சாகுற என்ன ஊரு என்ன ஊரு அதே ஊர்தான் இதா தும்பூர் கிராமம் விழுப்புரம் மாவட்டம் ஆமா தும்பூர் கிராமம் தும்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியோர் சிறியோர் இன்னும் 7,000 தாய் தந்தவர்கள் ஆமாங்க முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் ஆலய தர்மகர்த்தா இன்னாள் ஆலய தர்மகர்த்தா அவருடைய பாதாரந்தகம் ஐயாவின் திருவாதத்துக்கும் நம்ம போல் நாடக ஆசான் எத்தனை பேர் வந்திருப்பார் 500 வந்திருப்பார் நாடகத்தில் வந்திருப்பார் அவருடைய பாதாரந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் கம்பெனி ஓனர் நடராஜ ஆசிரியர் அவருடைய பாதாரந்த கமலனுக்கும் வணக்கம் இப்படி வராது அப்படி போகணும் எதுக்கு நாடகம் வச்சுக்கிறாங்க ஆனா சத்தியவாதி தெய்வம் மகமாரியம்மனுக்காக நாடகம் வச்சிருக்காங்க சமயம் 16 முத்து மாரியம்மன் முத்து மாரியம்மனுக்கு சேர்த்து அப்பருக்கும் அபிஷேகார செய்து நம்ம கொண்டு வந்து நாடகம் வச்சிருக்கோம். அந்த அம்மா எப்படி இருந்தாங்க எப்படி பிறந்தாங்க தெரியுமா? எப்படிங்க தெரியாது எப்படி இருந்தாங்க? அழகாக ஒரு வட்ட பாரியாக இருந்தது வட்ட பாரியாக இருந்தது. அந்த வட்ட பாரி உடனே சென்று குளிர்ந்து குளித்தார் மேல் தட்டு ஆகாபுரமா சென்று விட்டது கீழ்த்தட்டு நின்று விட்டது. அந்த கீழ்த்தட்டு 8,86,000 அடிகளை எடுத்தார். அடே அப்பா எதுக்காக என்ன காரணம்? 8,86,000 அடிகள் எது கிடைத்தது? கண்ணு காது மூக்கு உடல் உருவு வர வேண்டும் என்று 8,86,000 அடிகள் அடித்து அம்மனை கொண்டு வந்து அடிபிடித்து வைத்து அம்மனுக்கு அப்பனுக்கு அபிஷேகம் செய்து அது ஊர்வலம் இருக்குது. அந்த அம்மா வீதியா வராங்க பாரு. ஆமா அப்படி இருக்க தம்பி அப்படி இருக்கிற விதிகாசம் தேத்தரி இரண்டுங்க ஒன்னு ராமாயணம் ஒன்னு பாரதம் ஒன்னு ராமாயணம் யார் எழுதி முடித்தார்? அடங்குப்பா அப்படி வேற ரோட்ல எது போக பேசுங்க அப்படியே ஏம்மா பேசுறேன்னா வெளியே போங்கப்பா. நீங்க பாருங்க கட்டிக்காரன் நீங்க பாருங்க பாருண்ணா அண்ணா நீங்க உங்க வேலையை பாருங்க.
ஒன்னு ராமாயணம் ஒன்னு பாரதம். ராமாயணம் யார் எழுதி முடித்தார்? கம்பர், அகஸ்தியர், வால்மீகி ராமாயணத்தை எழுதி முடித்தார். இந்த மகா காவியத்தை யார் எழுதி முடித்தார்? வேதவியாச சொல்ல விநாயக பெருமான் மலர் கொண்டு ஒடுக்கி மகா பாரதத்தை எழுதி முடித்தார். இந்த மகா காவியம் எவ்வளவு அகலம், எவ்வளவு நிகழம், எவ்வளவு உயரம் என்ன தெரியுமாடா? எப்படி எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? மகா காவியத்தை வாசிக்க வேண்டுமானால் பெருத்த ஒரு தென்னமரம் ஒரு தென்னமரம் தென்னமரம் அந்த தென்னை மரத்தை காய் காய்த்து கீழே விழுந்து அது பிறகு முளையிட்டு கண்ணிட்டு மரமாகி காய் காய்த்து இந்த வேறு எவ்வளவு அகலம், எவ்வளவு அகலம் வந்தோ மரம் எவ்வளவு அகலம், அந்த இலை எவ்வளவு அகலம், அப்பேறு மட்டும் மகா காவியத்தை மகா பாரதம். இந்த மகா காவியத்தை வாசிக்க யாராலும் கூட தெரியாதுங்க. ஏதோ நமக்கு சிற்றறிவுக்கு திருந்தவாறு வாசிக்க வந்து பாட வந்துக்கிறோம் ஆட வந்துக்கிறோம். ஆமா இந்த இரவு நேரத்தில் ஆனா துணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 11 கிராமத்தில் இருக்க மாட்டேன். ஒரு பேர் இவர் சொந்த பேர் என்ன தெரியுமா? இவர் சொந்த பேரு பாண்டி பல்லு. கம்ப்ளாடி அபேர் சொல்லாத பாண்டு பல்லு சொல்லுங்கடா. பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் பகவான் பேர் வைத்த பாண்டுரங்கன். இந்த இரவு நேரத்தில் கட்ட முட்டா விளக்கம் எது நோக்கம் தாயாகிய உன்னமாதேவிக்கும் தந்தையாக பாண்டுவார் அஜனிக்கும் நீங்க நடத்துங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நடத்துங்க. அப்படி தந்தையாக பாடுவார் தருமன் பிறந்து எப்படி பிறந்து அமரந்தாசனத்தில் முதலாகவே தருமரந்தன் பிறந்து நீங்க தருமரந்தன் பிறந்தீங்க. ஆமா நான் பிறந்த போது ஆகாயத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி புஷ்பமாரி மழை பெய்தது. புஷ்பமாரி மழை பெய்தது எதற்கு? ஓ தர்மராஜ போல இதில் பிறந்து விட்டாரு. அப்படி பிறந்து 4 வருடம் வளர்ந்து பெரியப்பா பிள்ளையாகிய திருநாட்டிற்கும் காந்தாரமருக்கும் 100 பிள்ளைகள். நாங்களும் 5 பேர்கள். யார் யாரு? தருமன் 1, சீமன் 2, அர்ஜுனன் 3, நகுல சேகாச்சாரியர்கள் 5. அப்படி ராஜாக்கள் நேராக பள்ளிசாலை சென்றோம். குருவாகிய துரோணாச்சாரியிடம் நல்ல முறையாக பள்ளிசாலை வாசித்து வருகின்ற தருவாயிலே திருவிழாவை சுத்தக்கூடிய 4 ஓட்டு கடி வந்து கொடுத்தார். ஒரு கடி. ஆமா அந்த கடியை பார்த்து பார்த்திருக்கு. சுளையோடு ஓ தலாபாயத்து கொண்டாடி கொடுத்தார். ஆமா அவ்வாறாக ஒன்று எடுத்துக்கொள்ள சமயத்திலே இந்தியாவுக்கு அஸ்னாபுரம் 66 வீதி வீதி கொண்டு 66 வீடு சதுரத்து சதுரபுர நாடு காணிக்கல் இல்ல நாடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் கொண்டது ஜில்லா அஸ்னாபுரம். சண்டாளனாகிய